நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிறகன். இது உங்களோட லிட்டரரி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி பா ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் ரைட்டருடைய ஒரு கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதை தமிழில் ரிசான் ஷெரீஃப் அவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கதையினுடைய தலைப்பு அடிமைகள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையினுடைய தலைப்புலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அடிமைகள் அப்படிங்கிறது. ஸோ உலகம் முழுக்க இன்றைக்கி அடிமைகள் அப்படிங்கிற ஒரு ஜீவராசிகள், ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எல்லா உயிரினங்களையும் நாம் இந்த மனித இனம், மனிதர்கள் மட்டுமல்லாமல் மனிதர்கள் அல்லாதவர்களை எவ்வளவோ விஷயங்களை அடிமைத்தனம் பண்ணுறது. இதில் ரொம்ப உச்சகட்டமான கொடுமை என்னென்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துறது. இதன் வகையில் இந்த அடிமைத்தனம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அது ஒரு மனித இனம் தோன்றி அறிவெல்லாம் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகளாக இந்த அடிமைத்தனம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த அடிமைத்தனம் புரண்டோடி போயிருக்கு இந்த சமூகத்தில். அப்போது ஒரு 100 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த 100 ஆண்டுகளில் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை நாம் பார்த்துருப்போம். நிறத்தால், இனத்தால், மொழியால், பொருளாதாரத்தினால், இப்படி பல்வேறு வகையில் அடிமைத்தனங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது தொடர்ந்து இப்போயும் இந்த நவீன காலத்திலையும் பல்வேறு வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது. அப்போது ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு மிக மெச்சத்தகுந்த அல்லது ரொம்ப அவனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றா நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ இந்த கதையும் அப்படியான ஒரு ஆண்டை அடிமை மனோபாவத்தில் இருக்கக்கூடிய 2 பேர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த கதை. ஸோ இந்த கதையில் ஒரு ஆண்டை மனப்பான்மையில் தன்னுடைய அப்பா, தன்னுடைய தாத்தா, இவங்கெல்லாம் எவ்வளவு அடிமைகளை வைத்திருந்தாங்க சைனாவில். அப்போ சைனாவில் அடிமைத்தனம் என்பது மிக அதிகமாக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அப்போது அவர் வாழ்ந்த, அந்த எழுத்தாளர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஃபேஸ் பண்ணதை, அவர் நேரடியாக பார்த்ததை ஒரு சிறுகதையாக அவர் மாற்றியிருக்கார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த கதையில் வரக்கூடிய அந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர், அவர் தன்னுடைய அப்பாவிடத்தில் 16 அடிமைகளும், தன்னுடைய தாத்தா இடத்துல 8 அடிமைகளும், அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் எவ்வளவு அடிமைகள் இருந்தாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு, அப்போ தன்னுடைய அப்பா ரொம்ப பெருமையாக, நான் 16 சொல்ல நீ 32 அடிமைகளை வைத்திருக்கணும் அப்படிங்கிறத தனக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு நேரத்தில், ஒரு சாலையில் ஒரு விபத்தில் ஒரு நபரால் இவர் காப்பாற்றப்படுறார். அப்போ அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால், அது அவர் கல்லூரியில் அவர் இந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த நபர் படிக்கக்கூடிய கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய வேறொரு வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த மாணவர் அந்த சாலையில் இவர் நடக்கூடிய ஒரு விபத்திலிருந்து இவரை காப்பாற்றியிருப்பார். அப்போது அந்த காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு நட்பை ஏற்படுத்தணும்னு ஒரு முயற்சி செய்வார். அப்போது அந்த காப்பாற்றுற நபர் எந்த ஒரு பற்றும் இல்லாத, ஒரு யாரிடமும் அதிகம் பழகாத, ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு பழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நிறைய சாலைகளை நடந்து போகிறது, தனியாக உட்கார்ந்து இருக்கிறது, நிறைய நபர்களோட பழகாமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு தனியாகவே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய அறைக்கு இந்த உயிரை காப்பாற்றின அந்த நபர் வருவார். அப்போது இது அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்போ இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த மீதி இருக்கக்கூடிய கதை. அந்த விபத்திலேருந்து காப்பாற்றின அந்த நபர் என்ன பண்ணுவார்னா, தான் ஒரு அடிமையினுடைய மகனாக இருப்பதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடியவருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, ஒரு ஆண்டை மனப்பான்மையில் இருக்கிறவனு தானே நான் ஒருத்தனை நான் எனக்கு கீழாக வைத்திருக்கிறேன், ஒருத்தன் என்னிடத்துல இவ்வளோ அடிமைகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுல, மற்ற இந்த சமூகத்தில் சொல்கிறதுல, தன்னுடைய சொந்தக்காரன் இடத்துல சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு செருக்கு கிடைக்கும்போது அது அளப்பரிய ஒரு சந்தோஷம். ஆனால் இவன் என்ன, நான் ஒரு அடிமையினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறதுல இவன் என்ன சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு சந்தேகம். அப்போது நான் ஏன் தெரியுமா ஒரு அடிமையினுடைய மகன் அப்படின்னு ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், என்னுடைய தாத்தா ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தார், அதே வீட்டில் என்னுடைய அப்பாவும் அடிமையாக இருந்தார், அதே வீட்டில் என்னுடைய அம்மாவும் அடிமையாக இருந்தார், அதே வீட்டில் நானும் அடுத்த தலைமுறை அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார்.
இந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அடிமைகளை வைத்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, தனக்கு கீழாக ஒருவன் வேலை செய்வதற்கு, தான் திட்டுவதற்கு, ஒருத்தனை அடிப்பதற்கு அல்லது குற்றம் சாட்டுவதற்கு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்தில் அவனுக்கு வேறு எந்த விஷயமும் கொடுக்காது. அது ஒரு ஒரு போதை, அது ஒரு அவங்களுக்குள்ள அந்த அவங்களுக்கு ரத்தத்துக்குள்ளாக பழகி போன ஒன்று அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஸோ அப்போ இவன் புரிஞ்சிக்குவான். அப்போது தான் இவன் ஏதோ ஒரு வகையில் இவன் பாதிக்கப்பட்டிருக்கவன் போல இருக்கு, என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறான், இவனுக்கு நான் இவனோட நட்பு பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன், இவன் இப்படியாக இருக்கிறானே அப்படின்னு இவன் யோசிக்கும் பொழுது, என்னுடைய தாத்தா ஒரு ஒரு பெரிய ஒரு நபரிடத்தில், ஒரு ஆண்டை மனப்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்தில் அவர் வந்து வேலை செஞ்சார். கடுமையான உழைப்பாளி. ஒவ்வொரு நாள் இரவும் அவருடைய மடியில் என்னை கிடத்திக்கிட்டு என்னுடைய தலையை வருடி விடுவார். நான் அப்படியே உறங்கி போகுவேன். அப்போது உன்னுடைய அப்பா வந்ததைப் போல நீயும் வரக்கூடாது, நீ வந்து எப்படியாவது படித்து முன்னேறி வாழ்க்கையில் இந்த நிலையை விட்டு நீ வந்து தாண்டி போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசை. ஒரு நாள் என்னுடைய தாத்தா அந்த வேலை செய்துட்டு இருந்த அந்த முதலாளியினுடைய அந்த வீட்டில் எங்களுக்கு தனியாக ஒரு குடிசை அமைக்கப்பட்டிருக்கும். எந்த நேரத்தில் வேணுமானாலும் எங்களை அழைப்பாங்க, தாத்தா அழைப்பாங்க, அம்மா அழைப்பாங்க, எப்போ வேணாலும் அவங்க போகணும். நேரம் என்பது இல்லை. எப்பொழுது உணவு சாப்பிடக்கூடிய நேரம் என்று ஒன்று இல்லை, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம்னு ஒன்று இல்லை. எப்போ வேணால் அழைப்பாங்க, நாங்கள் போகணும். அப்படி ஒரு நாள் என்னுடைய தாத்தா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு கயிற்றுல தொங்கிட்டு இருந்ததை வந்து நாங்கள் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சோம். எதுக்காக அவர் வந்து தொங்கிக்கிட்டார் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா சொன்னபோது தான் எனக்கு தெரியும், அந்த வீட்டில் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு. அந்த காணாமல் போன பொருளுக்கு காரணம் எங்கள் தாத்தா தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவங்க எங்கள் தாத்தாவை ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவோ வந்து எடுத்து சொல்லியும் நான் அதை எடுக்கலை, எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உங்களை வீட்டில் வந்து திருடணும், நான் பொருளின் மீது நான் ஆசைப்பட்டதில்லைன்னு எவ்வளவோ தன்னை நிரூபித்தோம். அவங்க நம்பவே இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, நாம் எந்த இடத்துல உண்மையாக இருக்கிறோமோ அந்த உண்மையாக இருக்கக்கூடிய இடத்துலையே நான் உண்மையை நான் நிரூபிக்கிற பொழுது ஒருத்தன் நம்மளை மதிக்கவே மாட்டான் பார்த்தியா. அப்படி ஒருத்தனுடைய பார்வையால் நம்மளை ரொம்ப அப்படி ஒரு துச்சமாக எண்ணிட்டு போவான் பாருங்களா. அந்த பார்வைக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய வலி என்பது உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்காது. அதனால் என்னுடைய தாத்தா அந்த வழியில் அவர் தூக்கு மாட்டிக்கிட்டார். அப்போது அந்த தூக்கு மாட்டிக்கிட்ட மனிதரை கூட வெகு சாதாரணமாக இவர்கள் ஒரு ஒரு பாயில் போட்டு அப்படியே இது ஒரு சாதாரணமான ஒரு பொருள் கடந்து போன மாதிரி அவங்க வெகு சுலபமாக கடந்து போயிட்டாங்க. சரி, என் தாத்தா இறந்து போனது என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக மோசமான ஒரு விஷயங்களில் ஒன்றா நான் வந்து நினைக்கிறேன். எப்போவுமே எவ்வளவோ நாட்கள் நான் அதை நினச்சி அழுதுருக்கேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து தேத்துவாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு முறையும், மகனை நீ எப்படியாவது இந்த நிலையெல்லாம் மீறி நீ வந்து படித்து எப்படியாவது முன்னேறிடணும், இந்த நிலைமை எங்களோட போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இரவும் எனக்கு வந்து சொல்ல வச்சு தான் எங்கள் அப்பா என்னை தூங்க வைப்பார். இப்படியாக போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் இரவு எங்கள் அப்பாவை வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது கூட்டிகிட்டு போனவங்க கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பா இறந்துட்டதாக வந்து தகவல் சொன்னாங்க. அப்போது அந்த எஜமானுடைய மகன் செய்த தவறுக்கு எங்கள் அப்பா ஒரு பலியாடாக பயன்படுத்தப்பட்டு அந்த காவல் நிலையத்திலேயே அவர் இறந்து போனார். கேட்குறதுக்கு ஒரு நாதி கூட இல்லாத ஒரு நபராக நாங்கள் வந்து கையறு நிலையில் நாங்கள் நின்னோம். அப்போது எங்கள் அப்பா இறந்து போனதற்கு பிறகு அந்த வீட்டை விட்டு நாங்கள் வந்து காலி பண்ணணும்னு நினச்சி அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் வெளியே வந்துமே கூட அந்த எஜமானருடைய மகன் என்னுடைய அம்மாவை விடாமல் துரத்திக்கிட்டே அவங்களுக்கு நிறைய பாலியல் தொல்லைகளை அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்பொழுது பார்த்தா எங்கள் அம்மாவோடு அந்த எஜமானருடைய மகன், யார் எங்கள் அப்பாவுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்த அதே நபர், எங்கள் அம்மாவோடு அந்த கட்டிலில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து நான் வந்து திடுக்கிட்டு போனேன். அன்றைக்கி எங்கள் அம்மா மேலே எனக்கு பயங்கரமான வெறுப்பு வந்தது. அப்பாவுடைய சாவுக்கு காரணமான நபரோடையே நீ இப்படி இருக்கியன்னும் பொழுது மிகுந்த வேதனை எனக்குள்ளாச்சு. நான் அதை வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப அழுத்தத்தோடு இருந்தேன். எங்கள் அம்மா நான் வந்ததை தெரியாமல் மகன் பள்ளியிலேருந்து வரக்கூடிய நேரம் உடனடியாக நீ இங்கேருந்து போங்கன்னு அந்த நபரை துரத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் எந்த வித அசைவும் இல்லாமல், அவன் ஒரு கூச்சமே இல்லாமல், ஒரு பையன் வருவான் அப்படின்னு தெரிஞ்சுமே கூச்சம் இல்லாமல் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது முழுக்க ஒரு ஆண்டை மனநிலை. யார் வந்தால் எனக்கு என்ன,
நான் இப்படி தான், எவனாவனாலும் எனக்கு கீழே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் அங்கேருந்து போனான். கொஞ்ச நாள் கழித்து நான் என்னுடைய மனசில் இருக்கிறத எங்கள் அம்மாட்ட எப்படியாவது தெரிவிச்சிடணுன்னு எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன். நீ ஏன்ம்மா இப்படி பண்ணுற, அப்பாவுக்கு காரணமானவனுடைய இப்படி நீ இருக்கியம்மா உனக்கு இது அப்படின்னு நான் கேட்டுட்டோடனே எங்கள் அம்மா என்னை கட்டி பிடித்து அழுது புலம்பி, மகனே நான் இதை விருப்பப்பட்டு செய்யலை, நம்முடைய பிறப்பு எப்படின்னு சொல்கிறதா, இல்லை நம்முடைய அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறதா, என்னை இவன் தொடர்ந்து விடவே இல்லாமல் என்னை தொடர்ச்சியாக இப்படியான ஒரு நிலைக்கு என்னை தள்ளிக்கிட்டே இருக்கிறான், எனக்கு இதிலிருந்து எப்படி விடுவிப்பதுன்னே தெரியல. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய நிலை அப்படியான ஒரு நிலை, வேறு வழியும் நமக்கு இல்லை, இவங்களை எதிர்த்து நம்மளால் எதுவும் செய்யவும் முடியாது அப்படிங்கிற கையறு நிலையில் தான் நான் இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன் தாய் சொல்லி, தன்னுடைய கையறு நிலையை சொல்லி தன் தாய் அழும்போது அந்த மகன், ஐயோ நம்ம நம்ம அம்மாவை தவறாக நாம் நினைத்துக்கிட்டோமேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் குற்ற உணர்ச்சியில் நிற்பான். அப்போ இதை அந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த மாணவனிடத்தில் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே பெரிய மௌனம் நிலவும் 2 பேருக்குள்ளேயும். அப்போ இவன் நினைப்பான், நம்ம இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோமே, அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு. அவன் நினைப்பான், என்னடா ஒரு அடிமையாக வச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இது என்ன இவனுடைய வழி என்பது இப்படி இருக்கே, இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, இவ்வளவு மோசமானதாக ஒரு அடிமையுடைய வாழ்க்கைன்னு அவனுக்கு என்ன வரும். அப்போ திருப்பி அவன் தொடருவான். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த எஜமானுடைய மகன் அவன் வேறொரு பெண்ணை பார்த்து அவன் போயிட்டதுனால அதன் பிறகு எங்கள் வீட்டுக்கு வரத்தை அவன் நிறுத்திக்கிட்டான். அதன் பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி கற்று ஒரு நல்ல நிலையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இங்கே இதில் நான் என்னுடைய தேர்வுகளில் என்னுடைய படிப்பில் நான் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு முடிப்பான். அப்போது அவனுக்கு அந்த ஆண்டை மனப்பான்மையில் இருக்கிறவனுக்கு இப்போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைகளுடைய பற்றி பெருமை பேசணுமே நாம், இப்போது அந்த பெருமை பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சே, என்ன நம்ம அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரியான ஒரு காட்சியை இதில் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த அடிமையாக இருந்த அந்த மாணவன் அங்கேருந்து எழுந்து போயிடுவான். அதன் பிறகு நீண்ட நாள் கழித்து அவன் பார்க்கவே மாட்டான். இப்போ கொஞ்சம் நாள் காலங்கள் கழித்து போகும். ஆனாலும் இந்த அடிமையாக இருந்து தனக்கு ஏற்பட்டதை பகிர்ந்து கொண்ட அந்த மாணவனுடைய அந்த நண்பனாக தான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்ச அவனை பற்றின நினைப்பு கொஞ்ச நாள் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கல்லூரியெலாம் முடிப்பாங்க. அப்போ இவனும் தன் குடும்பம் வேலை அதெல்லாம் போன உடனே இந்த சம்பவங்கள் அந்த அவனுக்கு அந்த அடிமையாக இருந்தவனுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். திருப்பி தன் ஒரு ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடியவன்றது அந்த மனப்பான்மை அவனுக்கு திருப்பி வரும். அப்போ தன் தந்தை சொன்னதைப் போல 32 அடிமைகளை தான் கைவசப்படுத்தணுன்றதை அவன் தன் வாழ்க்கையில் நிறைவேற்றிடுவான். இப்பொழுது தன் 32 அடிமைகளை வைத்திருக்கோங்கிற பெருமையோடு தன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய மனைவியோட கடற்கரையில் நின்று மனைவியும் குழந்தையோடு விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது தன் கையில் ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரில் ஒரு புரட்சிகர இளைஞன் இந்த அரசாங்கத்தால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற அந்த தகவல் அந்த ஃபோட்டோவை அதில் பார்க்கும் பொழுது அந்த அடிமை மனையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை சொன்ன அவன் இறந்து போயிருக்கிற தகவலை அவன் பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அவன் நின்றுட்டு இருப்பான். அப்போ தன்னுடைய மனைவி என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு செய்தி பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டுட்டு திருப்பி தன்னுடைய அந்த லௌகீக வாழ்க்கையில் அவன் தன்னை இணைச்சிக்கிட்டு தான் ஒரு ஆண்டை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவன் கடந்து போகும் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார். அப்போது இந்த கதையில் ஒருவனுக்கு ஒரு சின்னதான ஒரு சலனம் ஏற்படுத்தினாலுமே அவன் அந்த நிலையை விட்டு மீறுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மனப்பான்மையிலேருந்து அந்த மீறிட்டு வெளியே வரணும்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. ஏன் அப்படின்னா அது ஒரு போதை. நமக்கு கீழாக இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நாம் உட்கார்ந்த இடத்துல நமக்கு எல்லா வேலையும் நடக்கும். ஒரு ஆண்டையாக இருக்கிறதுனால மட்டுமே நமக்கு ஒரு பெண்ணை அவளுடைய இஷ்டமே இல்லாமல் நம்ம அணுகிறதுக்கான நுழைவுச்சீட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை. நாம் ஒரு ஆண்டையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால மட்டுமே நாம் ஒருத்தனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் நடத்த முடியும், பேச முடியுங்கிற ஒரு மனப்பான்மை அது கொடுக்கக்கூடிய வலிமை மன வலிமை வேறு எதுலேயும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நிறைய இடங்களில் நமக்கு புரியும். அதே போல் ஒரு அடிமையாக இருக்கிறவன் அவன் சொன்னாலுமே அவனோட வலியை சொல்லும் பொழுது அந்த வலி நமக்குள்ளே
ஒரு ஒரு முள் எடுத்து நம்மளை வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு ஊசி எடுத்து நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இந்த கதை முழுக்க நமக்கு அந்த மாணவன் சொல்லும்போது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த காரணமுமே வேண்டாம், நீ வந்து சாவறதுக்கு, தூக்கு போட்டு சாவறதுக்கு வேறு எந்த காரணமே வேண்டாம். உனக்கு வந்து ஜஸ்ட்டு உன்னை வார்த்தைகளால் உன்னை தைச்சா போதும், நீ போய் தூக்க மாட்டிக்குவ. எந்த காரணமே வேண்டாம், வேறு ஒருத்தன் செய்த தவறே உண்மையில் திணிச்சு உன்னை வந்து இப்படி ஆக்கிட முடியுங்கிற நிலைமை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை வந்து நம்ம சமூகத்தில் இருக்குதான்னா இல்லை, எதிர்ப்பு குரல்கள் இருக்குது. நிறைய அந்த மனப்பான்மையிலேருந்து, ஆண்டை மனப்பான்மையிலேருந்து வெளியில் வராங்க. அப்போது அந்த அடிமைத்தனங்கள்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரோஹித் வெமுலா மாதிரியான நபர்களை நம்மளால் மறந்துட முடியுமா? இந்த கதையின் மூலயமாக அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த கதையை வாசித்த உடனே உடனடியாக எனக்கு வந்த ஞாபகம் ரோஹித் வெமுலா வந்து இறப்பு. அப்போ இன்றைக்கி நவீனமாக நம்ம பார்க்குறோம், எவ்வளவு நபர்கள் வந்து கல்லூரியில் போராடுறதுக்காக பெயில் கிடைக்காம எத்தனை நபர்கள் இன்றைக்கி அவங்க வந்து சிறை அடிமைகளாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கறதில்ல. என்ன பேசிட்டாங்க? ஒன்றும் பேசலை. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாம் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பெயிலே கிடையாது. அது சுப்ரீம் கோர்ட்டே அதுதான் வந்து கொடுக்குது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் பிணை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த அதிகாரம் எங்கேருந்து வருது? அப்போ இதெல்லாம் நவீன அடிமைகள் இல்லையா? அப்படின்னு இந்த கதை வாசிப்பதற்கு பின்னால் வந்து எனக்கு இவ்வளோ கேள்விகள் வந்து இன்னும் நிறைய வந்தது. அதை நம்ம பேசணும்னு சொன்னால் அது அரசியலாக போயிடும். அப்போது நாம் இங்கே அரசியலை கூட ரொம்ப பார்த்து கவனமாக பேச வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன், நம்ம எல்லோரும் நவீன அடிமைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கதையை வந்து வாசித்து பாருங்கள், இந்த நூல் வாங்கி வாசித்து பாருங்கள். நான் அது எந்த நூல் அப்படிங்கிறத நான் அந்த லிங்க்கில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கவங்க வாங்கி வாசித்து பாருங்கள். ஸோ இது போல் வேறு ஒரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.